आराधना में आगे बढ़ने के पहले हम परमेश्वर के वचन के आधार पर उसके निकटता में आने की बातों को समझेंगे। தொடர்ந்து ஆராதனையில் பிரவேசிப்பதற்கு முன்பதாக அவருக்கு அருகாமையிலே சேரி வரக்கூடிய காரியங்களிலே பிரவேசிப்போமாக. भजन संगीता 106 को मेरे साथ खोल दीजिएगा। என்னோடு கூட திறவுங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 106. जबकि आप भजन संगीता की किताबों को पढ़ेंगे, न केवल प्रार्थना की बातों को वहां देखेंगे, परमेश्वर की स्तुति प्रशंसा करने की बातों को भी बार बार भजन संगीता का लेखकों ने हमें याद दिलाया। நீங்கள் சங்கீத புத்தகங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது ஜெபிக்கக்கூடிய அல்லது விண்ணப்பத்துக்கு அடுத்த காரியங்களை மாத்திரம் நாம் பார்ப்பதல்ல, ஆனால் தேவனை குதித்து துதிக்கக்கூடிய அந்த நல்ல ஸ்தோத்திர பலியிடக்கூடிய காரியங்களை சங்கீதக்காரன் எழுதுகிறான். You can call the book of Psalms as the book of prayers as well as praises. आप इस भजन संगीता की किताब को प्रार्थना की किताब और स्तुति आराधना की किताब करके कह सकते हैं. जब कभी आप प्रार्थना करने की तरीका को शायद नहीं जानते हैं, इस किताब आपको मदद कर सकती है. ஒருவேளை நீங்கள் ஜெபிப்பது எப்படி என்று சொல்லி தெரியாமல் இருந்தால் இந்த புத்தகம் உங்களுக்கு அழகாய் கற்று தரும். या स्तुति करने की भावना में नहीं आते हैं, इन भजन संगीताओं के द्वारा आपको स्तुति करने की भावनाओं को परमेश्वर पैदा कर सकता है. அல்லது துதிக்கக்கூடிய உணர்வு இல்லாமல் துதிக்க முடியாமல் இருப்பீர்களோ, இந்த சங்கீத புத்தகத்துக்கு அடுத்த காரியங்கள் உங்களை துதிக்கிறராய் வழி நடத்தும். सारे संसार में इजरायलियों को परमेश्वर ने एक विशेष अनुग्रह दिया, अपनी बातों को लिख करके दिया. ஆண்டவராகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசேஷித்த கிருபையை கொடுத்தார், தன்னுடைய காரியங்களை எழுதி கொடுத்தார். परमेश्वर की स्तुति प्रशंसा करने की बातों को उन्हें सही ढंग से सिखाया, क्योंकि वे स्वर्ग की बातों के साथ अपने संबंध बना के रखे थे. அவர்கள் தேவனை துதிக்கக்கூடிய காரியங்களை சரியாக தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். இது நிமித்தமாக பரலோகத்தோடு கூட நன்றாய் இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல காரியம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. आराधना करने की बातों को उन्होंने बहुत सुंदर ढंग से जरूर सिखाया. உண்மையிலேயே ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல காரியத்தை சரியான விதத்தில் அவர் கற்றுக் கொடுத்தார்தான். परंतु आप इस बात को भूल नहीं सकते हैं, स्वर्ग राज्य में से गिरने के पहले लूसीफर भी आराधना चलाने के काम करता था. நீங்கள் இதை மறந்துவிட முடியாது. பரலோகத்திலிருந்து கீழே விழ தள்ளப்பட்டதற்கு முன்பதாக அந்த லூசிஃபரும் கூட ஆராதனை செய்து வந்தான். इसलिए उसको भी मालूम है परमेश्वर किस प्रकार की आराधना के लिए योग्य है और किस प्रकार की आराधना के चाह रखता है. ஆகையினாலே அவனுக்கும் நன்றாய் தெரியும் தேவனாய கர்த்தர் எவ்வித ஆராதனைக்கு பாத்திரர், எவ்வித ஆராதனையிலே பிரியப்படுகிறவர். इसलिए वो अपने दूतों के द्वारा अन्य लोगों को भी उस तरीका का एक झलक को दिखाया जिससे उसकी आराधना हो सके. ஆகையினாலே அவர் பிறர் ஜனங்களுக்கும் கூட தன்னுடைய தூதர்கள் மூலமாக இந்த ஆராதனையின் ஒரு பகுதியை அல்லது ஒரு துண்டை அவர் காண்பித்தார், எப்படி ஆராதிக்க வேண்டும். कभी कभी उसकी भिन्नता का पहचानना बहुत मुश्किल हो जाता है. अनेक முறைகளிலே இந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்வது மிக கடினமாகிறது. लेकिन निचोड़ बातें जो हैं वो कभी बदलता नहीं है. ஆனால் முக்கிய அம்சம் இருக்கிறதே, சாராம்சம் அது மாற போகிறதில்லை. परमेश्वर को केंद्रित करके आराधना करने की बातों का जो निचोड़ या नेव की बातें हैं उसको बदल नहीं सकते हैं आप. தேவனை ஆராதிக்கக்கூடிய அடிப்படையான காரியங்கள் இருக்கிறதே, ஆதாரமான காரியங்கள் இருக்கிறதே, அந்த அடிப்படையை யாரும் மாற்ற முடியாது. इसलिए इजरायली लोगों ने एक बात को पहचान के उन शब्दों को ज्यादा आराधना में इस्तेमाल किया. ஆகையினால இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு அதையே திரும்ப திரும்ப பயன்படுத்தி அதிகமாய் ஆராதித்தார்கள். इसलिए हम पहला पद में देखते हैं भजन संगीता 106 उसका पहला पद को देखिएगा. ஆகையினாலே 106ஆம் சங்கீதம் முதலாவது வசனத்தை நீங்கள் பாருங்கள். या की स्तुति करो, यहोवा का धन्यवाद करो, क्योंकि वो भला है और उसकी करुणा सदा की है. அல்லேலூயா,
கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. इस बात को बार बार भजन संगीता में अनेक जगहों में आप प्राप्त कर सकते हैं. இந்த விஷயத்தை சங்கீதங்களிலே अनेक இடங்களிலே நீங்கள் பெற முடியும். मैं फिर पढ़ रहा हूं. நான் திரும்ப வாசிக்கிறேன். या की स्तुति करो, यहोवा का धन्यवाद करो, क्योंकि वो भला है और उसकी करुणा सदा की है. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. दो शब्दों के ऊपर आपके ध्यान को आकर्षित करने के लिए मैं चाहता हूं. ரெண்டு வார்த்தைகள் உண்டு இங்கே, உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். एक है परमेश्वर भला है, ஒன்று தேவன் நல்லவர், इसलिए करुणा दिखाता है. ஆகையினாலே அவர் கிருபை காண்பிக்கிறார். इन बातों को इजरायली लोग कभी भूलते नहीं हैं. இந்த விஷயங்களை இஸ்ரவேலர் ஒருபோதும் மறக்கவில்லை. इसलिए वे आराधना करने के लिए वे झुक जाते हैं, गिर के आराधना करते हैं. ஆகையினாலே அவர்கள் பணிந்து குனிந்து விழுந்து தேவனை ஆராதித்து விடுகிறார்கள். भजन संगीता 106 में आप इस बात को देख सकते हैं. சங்கீதம் 106 நீங்கள் இந்த காரியத்தை பார்க்க முடியும். यहाँ लेकर परमेश्वर की भलाई को किस ढंग से देखता उसको करके मैं आपको दिखाऊंगा. இங்கே எழுதுகிறவன் சங்கீதக்காரன் தேவனுடைய நன்மை அல்லது நல்லவர் என்பதை எவ்விதமாய் வெளிக்கொண்டு வருகிறான் என்று பாருங்கள். उसके आधार पर आराधना करने के लिए अपने को सौंपता है. அதன் அடிப்படையிலேயே அவரை ஆராதிக்கும்படி தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கே மகிமை. कई बार हम परमेश्वर भला करके कह सकते हैं, परंतु दिल में कहेंगे कहां भला करता है. ஒருவேளை நாம் வாயினாலே சொல்ல முடியும் தேவன் நல்லவர் என்று சொல்லி, ஆனால் உள்ளத்திலே என்ன அவர் நல்லவரா என்று சொல்ல முடியும். हमारे होंठों में ये शब्द हो सकता है, God is good, but many times our heart doesn't get along with your mouth. हमारे होंठों में ये बातें हो सकती है कि परमेश्वर भला है, लेकिन हमारा मन उसका गवाही नहीं दे सकता. Because we hear lot of noises from the world. If God is good, why he allows such thing to his creation? ஏனென்றால் अनेक சத்தங்கள் வெளி உலகத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதனாலே परमेश्वर भला है तो क्यों ऐसी बातें संसार में हो रही है? Why the innocent people are being killed because somebody committed a mistake in the government? उस वहां पे या सरकार में या कहीं एक और ने गलत किया, उसके चलते नादान लोग क्यों मारे जा रहे हैं? If God is on the throne, why he allows such things? If God is good, why he behaves like this? अगर परमेश्वर सिंहासन पर बैठा है तो इन बातों को क्यों होने देता है? क्यों इन बातों को मनुष्यों के बीच में आने देता है? ये दुनिया की आवाज हमारे जीवन में इतना धक्का देता है, हमको भी शक होता है, क्या मैं कहता हूं परमेश्वर भला है, वो सही है? இந்த உலக சத்தம் இருக்கிறது நம்மை அப்படியாக அதிர்ச்சிக்குள்ளாக்குறது, நம்மை அதிர பண்ணுகிறது. நமக்குள்ளேயே ஒரு சந்தேகம், என்ன அந்த ஆண்டவர் நல்லவரா? लेकिन एक और विचार भी चले आता है. ஆனால் இன்னும் ஒரு சிந்தையும் கூட வருகிறது. भजन संगीता 73 का 1 को देखिएगा. சங்கீதம் 73 1 பாருங்கள். भजन संगीता 73 का 1 पद को देखेंगे. சங்கீதம் 73 முதலாம் வசனம். वहां पर यहां का भजन संगीता का लेके कहता, सचमुच इजरायलियों के लिए अर्थात शुद्ध मन वालों के लिए परमेश्वर भला है. இங்கே சங்கீதக்காரன் என்ன எழுதுகிறான்? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். परमेश्वर भला तो है, ஆம் தேவன் நல்லவர்தான், परंतु शुद्ध मन जो रखते हैं उनके लिए वो भला है. ஆனால் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களே அவர்களுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ये विचार परमेश्वर के लोगों में पाया जाता है. இந்த எண்ணம் தேவ ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிறது. पहले विचार दुनिया का विचार है. முதலாவது காணப்பட்ட காரியம் உலக எண்ணம். अगर परमेश्वर भला है, क्यों इस प्रकार की बातें होती है? தேவன் நல்லவர் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் நடக்கின்றன? लेकिन ये परमेश्वर के लोगों के बीच में एक आवाज है. ஆனால் தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு சத்தம் வருகிறது. सचमुच में परमेश्वर भला है, உண்மையிலேயே தேவன் நல்லவர்தான், परंतु शुद्ध मन वालों के लिए ही भला है. ஆனால் சுத்த
சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். इसलिए मुझे भलाई नहीं दिखाई पड़ती, ஆகையினால தான் ஒருவேளை நன்மை எனக்கு காணப்படவில்லையோ, इसलिए मेरे जीवन में भलाई को मैं नहीं प्राप्त करता. என்னுடைய வாழ்விலே நன்மையை இதனால நான் பெறாவில்லையோ. लेकिन भजन संगीता 106 को अगर आप पढ़ते हैं, ஆனால் சங்கீதம் 106 நீங்கள் வாசித்தால் आप सच्चे दिल से इसको अंगीकार कर सकें, परमेश्वर भला है. உண்மை உள்ளத்தோடு இதை நாம் ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்ய முடியும். ஆம், தேவன் நல்லவர். इस आराधना के बाद जब आप घर में जाएंगे, खाने के पगले ये भजन संगीता 106 को पूरा पूरा पढ़ने के लिए यत्न करें. இந்த ஆராதனை முடித்துவிட்டு வீட்டுக்கு போவீர்கள் அல்லவா, நீங்கள் உணவு அருந்துவதற்கு முன்பதாக இந்த 106ஆம் சங்கீதத்தை ஒருமுறை முழுவதுமாய் வாசித்து விடுங்கள். यहाँ भजन संगीता का लेखक एक बहुत बड़ा तालिका को हमारे सामने लाता है. இங்கே சங்கீதக்காரன் ஒரு அழகான பட்டியலை நமக்கு இட்டு காட்டுகிறான். पुरानी बातों को वो याद करते वो आता है. பழைய காரியங்களை எல்லாம் நினைப்பூட்டி வருகிறான். तू भला है, நீர் நல்லவர், लेकिन हम कैसे थे? ஆனால் நாங்கள் எப்படி இருந்தோம்? एक 6 अध्याय का 6 पद को पढ़िएगा. அதனுடைய 6வது வசனத்தை பாருங்கள். भजन संगीता 106 का 6. சங்கீதம் 106:6. हमने तो अपने पुरखाओं की नाई पाप किया है, हमने कुटिलता की, हमने दुष्टता की. எங்கள் பிதாக்களோடு கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். प्रभु तू भला है ஆண்டவரே நீர் நல்லவர், और तेरी करुणा सदा की है, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. परंतु ஆனால் इस बात को समझने के लिए हम अपनी बातों को याद करते हैं करके यहाँ भजन संगीता का लेखक कहता है. இந்த காரியத்தை நினைவு கூறும்படியாக நினைவு கூறுகிறவனாக சங்கீதக்காரன் எழுதுகிறான். हमारा स्थिति या हमारी हालत क्या है? நம்முடைய நிலைமை, எங்களுடைய நிலைமை என்னவாயிருக்கிறது? हमने तो अपने पुरखों की नाई நாங்களும் எங்கள் பிதாக்களை போல அது பிதாக்களோடு கூட பாவம் செய்தோம். हमने कुटिलता की, நாங்கள் அக்கிரமங்களை நடப்பித்தோம். हमने दुष्टता की. நாங்கள் ஆகாமியம் பண்ணினோம். भाई बहन थोड़ा 1 मिनट इस बात को आप भी देखिएगा. சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை நீங்களும் கொஞ்சம் உற்று நோக்குங்கள். ये भजन संगीता का लेखक अपने पुरखाओं की बातों को याद करने समय अपने को भी उसमें शामिल करता है. இங்கே சங்கீதக்காரன் எழுதும் பொழுது தன்னுடைய முன்னோர்களின் காரியங்களை நினைத்து எழுதும் பொழுது தன்னையும் அதிலே நுழைத்து எழுதுகிறான். परंतु वहां एक बात को अंगीकार करता है, हम में और उनमें कोई फर्क या भिन्नता नहीं रहा. அவன் ஒரு காரியத்தை நன்றாய் அறிக்கையிடுகிறான், எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आज सवेरे आराधना करने के लिए जब हम आए हैं, இந்த காலை வேளையில ஆராதிக்க வந்திருக்கும் போது संपूर्ण मन से हम ये नहीं कह पाते होंगे परमेश्वर भला है. முழு உள்ளத்தோடு சொல்ல முடியாமல் இருக்கலாம் தேவன் நல்லவர் என்று. या हृदय से हम इस आराधना को या अनुग्रह को पूरा चख नहीं पाते होंगे. அல்லது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய கிருபையை நாம் உணர முடியாமல் இருக்கலாம். लेकिन मैं आपको ढालस दिलाने के लिए चाहता हूं, ஆனால் நானோ உங்களுக்கு தைரியம் ஊட்ட விரும்புகிறேன். इस हालत में होने के बाद भी परमेश्वर बुराई से हमारे साथ बर्ताव नहीं किया, भला है. இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்த பின்பும் கூட தேவன் தீமையை வரவழைக்காமல் அவர் நல்லவரேயாகவே இருந்தார். मेरे जीवन में इतनी कुटिलताएं पाए जाने के बाद भी वो भला है. என்னுடைய வாழ்விலே இவ்வளவு ஆகாமியம் அல்லது அக்கிரமம் காணப்பட்ட பின்பும் கூட அவர் நல்லவரே. मेरे जीवन में दुष्टता पाए जाने के बाद भी वो भला है. என் வாழ்விலே அக்கிரமம் காணப்பட்ட பின்பும் கூட அவர் நல்லவர். क्योंकि वही उसका बेस गुण है. ஏனென்றால் அவர்தான் அதனுடைய ஆதாரமாயிருக்கிறார். पहले
एक एक बात में से सब बातों को मैं आपके सामने नहीं लाने के लिए चाहता हूं, நான் எல்லா காரியங்களையும் உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்பாமல், लेकिन एक दो बात को मैं आपके सामने याद दिलाने के लिए चाहता ஆனால் हूं। ஒன்று ரெண்டு விஷயங்களை உங்கள் முன்பு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். उसी भजन संगीता में 7वां पद को पढ़िएगा இதே சங்கீதத்திலே 7வது வசனத்தை வாசியுங்கள். और 7वां पद में लिखा है, 7ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறது, जैसा मैंने कहा पुरखाओं की बातों को याद करते अपनी बातों को जोड़ता है ये भजन संगीता का लेखक। நான் சொன்னது போல இந்த சங்கீதக்காரன் முன்னோர்களின் காரியங்களை நினைப்பூட்டி அவைகளோடு கூட தன்னையும் இணைத்து பேசினான். उनके अंदर क्या बुराई थी यहाँ पर दिखाता है। அவர்களுக்குள்ளே என்ன தீமை இருந்தது என்பதை இவன் காண்பிக்கிறான். मैं 7वां पद को पढ़ रहा हूँ। 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். मिस्र में हमारे पुरखाओं ने तेरे आश्चर्य कर्मों पर मन नहीं लगाया, न तेरी अपार करुणा को स्मरण रखा। उन्होंने समुद्र के तीर पर अर्थात लाल समुद्र के तीर पर बलवा किया। எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். हमारे पुरखाओं के गुण या दुष्टता क्या रहा? எங்களுடைய முன்னோர்களின் பாவம் அல்லது குணம் என்னவாயிருந்தது? उनके आंखों के सामने एक जबरदस्त कार्य को तूने करके दिखाया। அவர்கள் தங்கள் சொந்த கண்களினாலே நீர் அதிசயமான காரியங்களை நடப்பிக்க கண்டார்களே. उन बातों को वे स्वप्न में भी नहीं देखे थे। அவர்கள் இந்த காரியங்களை கனவில் கூட காணவில்லை. उन बातों को वे उनके चित्त में भी नहीं आता था। அவர்களுக்கு நினைவில் கூட அந்த காரியம் வரவே இல்லை. क्या बल रखने वालों के साथ परमेश्वर ऐसा बर्ताव कर सकता है? பலவான்களோடு கூட தேவன் அப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்க கூடுமோ? धन रखने वालों के साथ क्या परमेश्वर ऐसा बर्ताव कर सकता है? ஐஸ்வர்யவானோடு கூட வசதி படைத்தவரோடு தேவனுடைய கிரியை இப்படி இருக்குமோ? लेकिन परमेश्वर ने करके दिखाया। ஆனால் தேவனோ கிரியை நடப்பித்து காண்பித்தார். पूरा अंधकार मिस्र देश में पाया जाता है, लेकिन जहां ये गुलाम के रूप में रहने वाले परमेश्वर के लोगों के लिए रोशनी मिलती है। முழு எகிப்து தேசம் முழுவதிலும் அந்தகார இருள் சூழ்ந்திருந்தது. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கோ வெளிச்சம் உதித்தது. कहां से ये प्रकाश? எங்கே இருந்து வந்தது அந்த ஒளி? पता नहीं चलता है। தெரியவே தெரியாது. इनके लिए रोशनी, இவர்களுக்கோ வெளிச்சம், उनके लिए अंधकार। அவர்களுக்கோ இருள். इनके पशु बच जाते हैं, இவருடைய மிருகங்கள் காப்பாற்றப்பட்டன. लेकिन उनके पशु मर जाते हैं। ஆனால் அவருடைய மிருகங்களோ மரித்து போயின. इनके घर साफ रहता है, இவருடைய வீடுகளிலே சுத்தமாயிருந்தது. उनके घरों में मेंढक जो है पूरा विश्राम में, बर्तन में और खाने में पड़ जाते हैं। அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயோ பாத்திரங்களுக்குள்ளேயோ வழியிலோ எல்லா இடத்திலும் தவளைகளாய் குவிந்தன. इतनी बातों को देखने के बाद இவ்வளவு கிரியைகளை கண்ட பின்பும் கூட जब लाल समुद्र के पास आए थे, சிவந்த சமுத்திர ஓரத்திலே வந்தார்கள். वे उसको भूल बैठे हैं। அவர்கள் அவைகளை மறந்தார்கள். भूलने के चलते उनके अंदर में बलवा करने की भावनाएं चली आई है। அவர்கள் மறந்து போனதனாலே அவர்களுக்குள்ளே ஒரு எதிர்த்து பேசுகிற காரியம் வந்தது. तुरंत परमेश्वर उनसे उभा नहीं है, உடனே தேவன் அவர்களிலிருந்து களைத்து போகவில்லை. परमेश्वर उनसे थका नहीं है। அவர்களிலிருந்து தேவன் ஓய்ந்து போகவில்லை. बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर बला है, बला है, बला है। தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர். Even though I was rebelling against God, God wants to show that He is good. जब मैं उसके विरुद्ध में बलवा करता तो था, लेकिन वो दिखाता था कि मैं भला करने वाला हूं. Because the 8th word says immediately. ஏனென்றால் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. मैं हमेशा इस प्रकार के शब्दों पर जोर देता हूं। நான் எப்பொழுதுமே இந்த வசனங்கள் மீது அதிகமாக கவனம் செலுத்துகிறவன். तौबी, ஆனாலும், तौबी, ஆனாலும் उसने अपने नाम के निमित्त उनका उद्धार किया। அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். अपने पराक्रम को एक और बार प्रकट किया, தம்முடைய வல்லமையை இன்னொரு முறை வெளிப்படுத்தினார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस सवेरे के समय आप अपने को थोड़ा सा इसमें बैठाइए। இந்த காலவெளியிலே உங்களை நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அமருங்கள். बीते दिनों में उसने कितनी महत्वपूर्ण काम मेरे जीवन में, हमारे लोगों के जीवन में किया था। அந்த நாட்களிலே என்னிலே என் ஜனங்கள்
ஜனங்கள் மத்தியிலே அவர் செய்த கிரியை எண்ணிறந்தவை. उनको हम कभी कभी भूलने की वजह से அவைகளை சில நேரங்களிலே மறந்து போய் இருப்பதினாலே वर्तमान संकट में हम परमेश्वर के विरोध में ही बातचीत करने लगते हैं. இப்பொழுது நடக்கிற கஷ்டங்களிலே தேவனுக்கு விரோதமாகவே பேச துணிகிறோம். हमारे होंठे में से ऐसे शब्द निकलते हैं, நம்முடைய உதடிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிவருகின்றன. हमारा हृदय में ऐसे विचारें उठते हैं, நம்முடைய உள்ளங்களிலிருந்து அப்படிப்பட்ட எண்ணங்கள் வெளிவருகின்றன. हमारा दिल और दिमाग में बलवा की भावनाओं के चलते शब्द को निकालते हैं. நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய வாயிலும் முரட்டாட்டம் பண்ணுகிற காரியங்களே வெளிவருகின்றன. ये सवेरे के समय में आपको याद दिलाने के लिए चाहता இந்த हूं, காலவேளையில் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். तौबीर, ஆனாலும் தௌபீர், ஆனாலும் तौबीर, ஆனாலும் उसकी करुणा सदा की है, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. क्योंकि वो भला है, ஏனென்றால் அவர் நல்லவர். क्योंकि वो भला है, ஏனென்றால் அவர் நல்லவர். क्योंकि वो भला है. அவர் நல்லவர். We sing a chorus, God, yes, God is good all the हम time. ऐसा गाना को गाते हैं, हाँ परमेश्वर भला है सभी समय. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Immediately what happened? तुरंत हुआ क्या? These people, those who were delivered, were really praising God, ये लोग जो छुड़ाए गए हैं सचमुच में दिल खोल के आराधना करने लगे, dancing before God. और वे गाने लगे, Oh, our God is a good God. परमेश्वर कितना अच्छा भला है. His grace endureth forever. उसकी अनुग्रह सदा के लिए है. His mercy endureth forever. और उसका क्रिया सदा के लिए है. But what does it say further? 13वां अध्याय को देखिए, 13வது वचनத்தை 13 பாருங்கள். 13 13 पद को देखिए. 106:13 जब गा रहे थे, परंतु ஆனாலும் परंतु ஆனால் वे झट उसके कामों को भूल गए. சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்து போனார்கள். आप और हम जानते हैं, நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி इजरायलियों ने वो लाल समुद्र को पार किया. இஸ்ரவேல் ஜனம் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போயிற்று. उनका डर भय अभी खत्म हो गया. அவர்களுக்குள்ள இருந்த பயமெல்லாம் அழிந்து போயிற்று. उनके शत्रुओं को समुद्र में डूबते हुए देखा. அவருடைய எதிரிகளை சமுத்திரத்திலே மாண்டதை அவர்கள் उनके கண்டார்கள். रथों को घोड़ों को समुद्र में मरा हुआ देखा. ரதங்களும் குதிரைகளும் சமுத்திரத்திலே அழிந்ததை இவர்கள் கண்டார்கள். अपनी आंखों से देखा, தன் கண்களினாலே கண்டார்கள். स्तुति करने लगे. துதித்தார்கள் தான். लेकिन परंतु ஆனாலும் झट थोड़ा सा यात्रा करके एक जगह में आते हैं கொஞ்சம் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு வர்றாங்க, அவ்வளவுதான். जहां पानी की तकलीफ होती है, அங்க தண்ணி பிரச்சனை. जहां पीने में उनको तकलीफ होती है, தண்ணி குடிப்பதிலே அங்கே கஷ்டம் உண்டாகிறது. थोड़ा सा तीता पानी मिल रहा है, கொஞ்சம் கசப்பா இருக்கிறது அந்த தண்ணீர். भूल जाते हैं. அவர்கள் மறந்தே போனார்கள். How often we forget the goodness of God so suddenly. कितने जल्दी ही हम परमेश्वर की भलाई को भूल जाने वाले हैं. प्यारों, इस सवेरे शायद आप भी उसकी की हुई बातों को भूलने की वजह से आपके अंदर उस प्रकार की भावना चले आती हैं. பிரியமானவர்களே, நீங்களும் கூட அவரால் செய்யப்பட்ட நல்ல கிரியைகளை மறந்திருப்பதினாலே உங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட உணர்வுகளும் காரியங்களும் வந்திருக்கலாம். एक लाइन वहां पर जोड़ा गया भजन संगीता का लेके कहता है, அந்த வசனத்தை பாருங்கள், ஒரு வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள், they couldn't wait for his counsel. वे उसकी युक्ति के लिए न ठहर सके. They couldn't वे for न his counsel. उसकी सम्मति के लिए, सलाह के लिए न ठहर सके. न केवल हमने बलवा किया, நாங்கள் முரட்டாட்டம் பண்ணது மாத்திரமல்ல, उसकी बातों को भूलने की वजह से, அவருடைய காரியங்களை கிரியைகளை மறந்து போனதினாலே, परंतु उसकी क्रियाओं से मगन होने के बाद भी, அவருடைய கிரியைகளினாலே ஆனந்த களிப்புண்ட பின்பும் கூட, is there any counsel from him, is there any word from him, हम ठहरने के लिए तैयार नहीं थे. क्या उसकी कोई सलाह मिलेगा, क्या उसकी कोई सम्मति मिलेगा करके हम रुक नहीं गए. उन बातों
बातों को हम याद दिलाने के लिए चाहते हैं। அந்த காரியங்களை எல்லாம் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். लाल समुद्र जो जिंदगी भर में या कोई समुद्र को दो टुकड़ा होते हुए कभी सुना नहीं, इतिहास में है ही नहीं था। வரலாற்றிலே ஒரு சமுத்திரம் இப்படி பிளந்தது அல்லது பிரிந்தது சிவந்த சமுத்திரத்தை போல என்ற ஒரு செய்தியும் அவர்களும் கேள்விப்படவில்லை, யாரும் கேள்விப்படவில்லை. सालों साल पानी से भरा हुआ समुद्र अभी सूखा रास्ता बना हुआ है। வருடம் தண்ணீரால் நிரம்பி இருக்கிற ஒரு சிவந்த சமுத்திரம் காய்ந்து போயிருக்கிறது. और वहां पर बिल्कुल सूखा जमीन है। அது காய்ந்த உலர்ந்த தரை என்று எழுதி இருக்கிறது. कभी सुने नहीं थे, ஒரு நாளும் கேள்விப்படலையே. लेकिन अभी पानी के संबंध में जब आता है, ஆனால் இப்பொழுது தண்ணி பிரச்சனையில நீங்க வந்தபோது there God counsel Moses to do something. वहां परमेश्वर से कोई सम्मति कोई सलाह क्यों नहीं लिए? नहीं, मूसा को परमेश्वर ने कुछ बातों को कहा था जो मूसा के विचार से ऊपर था। மோசேயுடைய எண்ணங்களுக்கு மேலா இருக்கிற அல்லது உயரமா இருக்கிற சில ஆலோசனை காரியங்களை தேவன் சொன்னாரே. क्या अभी मूसा, Moses, come on, go and ask God what we should do at this moment. अभी मूसा परमेश्वर से पूछिए, परमेश्वर की सलाह क्या करके वे आए नहीं थे। ஆனால் அதே ஜனம்தான் இங்கே மோசேயே நீர் போய் கேளும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் சொல்லவில்லையே. वे क्या करते थे? அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? क्यों यहाँ ले आया? ஏன் என்னை எங்களை கொண்டு வந்தீங்க? पानी बिना हम और हमारा पशु हमारे बच्चे मर रहे हैं। தண்ணீர் இல்லாமல் நாங்களும் எங்களுடைய மிருகங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் மாண்டு போகிறோமே. कुछ समय के पहले परमेश्वर की सलाह के लिए इंतजार करने के लिए मूसा जब गया था तो मूसा की बातों को कार्य में देखा था। மோசே அந்த நேரத்திலே ஆலோசனை கேட்கும்படியாய் போனான். தேவ வார்த்தையை கண்டு அதை கிரியையிலே கண்டார்கள். लेकिन अभी ठहरने के लिए मन नहीं है। ஆனால் இப்பொழுது அந்த ஆலோசனைக்கு காத்திருக்க மனம் இல்லை. परमेश्वर की सलाह या युक्ति की बातों को सुनने के लिए समय नहीं है। தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு நேரம் இல்லை. आप जानते हैं, நீங்க நன்றாய் அறிந்திருக்கிறீங்க. इसके बाद भी இதற்கு பின்பு तभी அப்படி இருந்தும் परमेश्वर बना रहा। தேவன் நல்லவராகவே இருக்கிறார். बाइबल बतलाती है उसने एक पेड़ को दिखाया। வேதம் சொல்கிறது அவர் ஒரு மரத்தை காண்பித்தார். एक पेड़ को दिखाया, ஒரு மரத்தை அவர் காண்பித்தார். उसको डाली को काट के डालो, देखोगे परिवर्तन। அவருடைய கிளை வெட்டி அதிலே போடு, அதிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். सिंपल काउंसिल फ्रॉम गॉड, एक छोटी सी साधारण सी सलाह परमेश्वर की तरफ से जो ऑलरेडी वहां पर पाया जाता है उसी को इस्तेमाल करने की सलाह। ஏற்கனவே அங்கே காணப்படுகிற காரியத்தை பயன்படுத்தும்படியான சாதாரண ஆலோசனை. पेड़ अचानक योना की किताब की नाई उब के नहीं आया था। அந்த மரமோ யோனாவினுடைய சரித்திரத்தில் காணப்பட்ட செடியை போல திடீரென்று முளைத்து வரவில்லை. परंतु ஆனால் वहां था, அங்கே இருந்தது. उसको इस्तेमाल करने की बातों को लोग नहीं पहचान सके। அதை பயன்படுத்தக்கூடிய காரியங்களை ஜனம் அறியாமல் போயிற்று. परमेश्वर ने कहा पहले से मैं प्रबंध करके रखा हूं। தேவன் சொன்னார் நான் முதலே ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறேன். पहले से मैं प्रबंध करके रखा हूं, लेकिन तुमको दिखाई नहीं पड़ा। உனக்கு காணப்படவில்லை, ஆனால் நானோ ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். डाली को काट कर डाल को देखोगे पानी मीठा हो जाएगा। கிளையை வெட்டி போடு, பார் அந்த தண்ணீர் மதுரமாய் மாறி போகும். इतनी छोटी युक्ति या सलाह के लिए इंतजार करने के लिए तैयार नहीं थे। இந்த ஒரு சின்ன வார்த்தை அல்லது சிறிய ஆலோசனை அதை கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை. அப்படி இருந்தும் ஆனாலும் आपने बड़े काम को देखा, அவர்கள் பெரிய பெரிய கிரியைகளை கண்டார்கள். लेकिन छोटी बातों के लिए इंतजार करने के लिए तैयार नहीं। சின்ன விஷயத்துக்கு காத்திருக்க நேரம் இல்லை அவர்களுக்கு. तो भी मैंने तुम्हारे कमजोरी समझ के, ஆனாலும் உங்களுடைய பலவீனத்தை நான் அறிந்தவனாய் मैंने तुम्हारे लिए काम किया। நான் நீங்கள் கேட்டதை கொடுத்தேன். प्यारो, इस सवेरे के समय आप एक एक बात को अपने जीवन में जो हुआ है
उसको आप सोचिएगा, आप परमेश्वर की भलाई को उभरते हुए देखेंगे। நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்னலாம் கிரியைகள் நன்மைகளை தேவன் செய்து கொண்டு வந்திருக்கிறாரோ அவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது துதி ஆராதனையில் தானாய் பிரவேசிப்பீர்கள். आगे बढ़ रहा भजन संगीता का लेख, சங்கீதக்காரன் முன்னேறி செல்கிறான் பாருங்கள். 16वां पद को पढ़िएगा। வசனம் 16 16वां पद में 16வது வசனத்துல उन्होंने छावनी में मूसा के ओर यहोवा के पवित्र जन हारून के विषय में ढाकी। பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்த நாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். पहली घटना को देखे शत्रुओं के द्वारा, முதலாவது சம்பவத்தை பாருங்கள், எதிரிகள் மூலமாக. दूसरे बात देखे थे अपने जरूरतों के आधार पर, இரண்டாவது சம்பவம் தன்னுடைய தேவையின் அடிப்படையில் உண்டாயிருக்கிற காரியம். लेकिन तीसरी अपने लोगों के बीच में, மூன்றாவது தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு உள்ளேயான காரியம். कैन यू सी, आप इसको देख सक रहे हैं? நீங்கள் इதை பார்க்க முடிகிறதா? पहले शत्रुओं के द्वारा आया हुआ दबाव, முதலாவது எதிரிகள் மூலமாய் வந்த ஒரு பெரிய அழுத்தம், फिर अपने जरूरतों के अनुसार देखी हुई दबाव, திரும்ப சொந்த தேவையினாலே உண்டாயிருக்கிற ப்ராப்ளம். लेकिन भीतरीय बातों में, ஆனால் உள்ளே உள்ளே இப்பொழுது வருகிறது காரியம் ढा பொறாமை. ढहा பொறாமை. प्यारों, थोड़ा सा देखिए कितनी बार हमारे अंदर इस प्रकार की बातें आंखें हमारे बीच में एक कलह को पैदा कर देता है। பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை முறை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் வந்து ஒரு பெரிய கலகத்தையே உண்டு பண்ணி விடுகிறது. ஆனாலும் परमेश्वर ने ये दिखाया, தேவன் இதை காண்பித்தார். मैं भला, நான் நல்லவர், मैं करुणा दिखाता, நான் கிருபை காண்பிக்கிறவன், मेरा करुणा में कमी नहीं होगी क्योंकि मैं भला। என்னுடைய கிருபையிலே குறைவே இருக்காது, ஏனென்றால் நான் நல்லவன். मैं लगातार इस प्रकार इस भजन संगीता से एक एक घटना में आपको ले जा सकता हूं। நான் தொடர்ந்து இந்த சங்கீதம் முழுவதும் ஒவ்வொரு சம்பவத்தை சொல்லி சொல்லி உங்களுக்கு விளக்க முடியும். इसलिए मैंने आपसे कहा था इस आराधना के बाद खाने के पहले इस भजन संगीता को एक और बार पढ़िएगा जोर से, थोड़ा सा एक एक घटने को आप देख सकते हैं। ஆகையினாலே நான் சொன்னேன், மதிய உணவுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு முறை இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு சம்பவமாய் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். चौथी बात को भी मैं दिखा के आगे आपके अध्ययन के लिए छोड़ देता हूं। நான்காவது காரியத்தையும் சொல்லிவிட்டு தொடர்ந்து நீங்கள் தியானித்து விடும்படியாய் விட்டு விடுகிறேன். 19 और 20 पद को देखेंगे। 19 20 வசனங்களை பாருங்கள். भजन संगीता 106 का 19 और 20 पद को। சங்கீதம் 106 19 20. उन्होंने होरेब में बछड़ा बनाया और ढली हुई मूर्ति को दंडवत की। 20वां पद में भी यों उन्होंने अपनी महिमा अर्थात ईश्वर को घास खाने वाले बैल की प्रतिमा से बदल डाला है। அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். इस बात को देखने से, पढ़ने से हमारे आंखों में से आंसू आता होगा। இந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கலாம். बातें कर रहा है, அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், सलाह दे रहा है, ஆலோசனை கொடுக்கிறார், रास्ता दिखा रहा है, வழி உண்டாக்குகிறார், हाथ धर के चलता है, கரம் பிடித்து நடத்தி செல்கிறார். उसको हटा के அவரை தூர தள்ளி घास खाने वाले बैल की प्रतिमा को बना के तू ही मेरा ईश्वर करके कहने के लिए कितना कठोरता उनके अंदर आया होगा। அந்த மகிமை இருக்கிறதே, அது புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றி போட்டு அவரை புறம்பே தள்ளி போட்டது இந்த ஜனம். First they were talking about the enemy. पहले वे अपने दुश्मन या विरोधी के बारे में बात कर रहे थे. Then they talk about their need. फिर वे अपनी जरूरतों के बारे में बात कर रहे थे. Then they were discussing about the leadership. फिर जो अगुवापन है या अगुवे है उनके बारे में चर्चा. Then they touch God himself. फिर आखिर में उन्होंने छू लिया, परमेश्वर को ही छू लिया. And they changed that even. They changed. उनका मन भावना बिल्कुल बदल गया.
तौबी அப்படி இருந்தும் तौबी அப்படி இருந்தும் परमेश्वर भला, தேவன் நல்லவர். तौबी परमेश्वर भला रहा। அப்படி இருந்தும் அவர் நல்லவர். भला रहने के चलते उसका करुणा सदा की रहा। அவர் நல்லவராய் இருப்பதினாலே அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. इन बातों को तालिका में और बातें पाई जाती है जिसको आप अध्ययन कर लें। அந்த பட்டியலில் இட்டு அப்படி பேசும் பொழுது இன்னும் நிறைய காரியங்கள் வருது. நீங்கள் சொந்த தியானத்திலே தியானித்துக் கொள்ளுங்கள். बाइबल हमें ये एक बात को कह के इस भजन संगीता को अंत करती है। வேதம் ஒரு காரியத்தை சொல்லி இந்த சங்கீதத்தை நமக்கு முடிக்கிறது பாருங்கள். 44 पद से लेकर हम पढ़ने जा रहे हैं 44 onwards। 44ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். तौबी, அப்படி இருந்தும், कैन यू सी दैट तौबी? அப்படி இருந்தும் जब जब उनका चिल्लाना उसके कान में पड़ा तब तब उसने उनके संकट पर दृष्टि की। அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கினார். तौबी, அப்படி இருந்தும், तौबी, அப்படி இருந்த பின்பும் मुझे हटा के उसमें एक बछड़ा कर रख दिया। என்னை புறம்பே தள்ளி கன்றுக்குட்டியை தானே வைத்தது இந்த ஜனம். और उनको ले आने वालों को हटा के वो एक அங்கே அதே நாளிலேயே அந்த கன்றுக்குட்டியை எடுத்து வைத்தது ஜனம். एक बछड़ा को रख के दंडवत कर रहा है। அங்கே போய் அவர்கள் குனிந்து பணிந்து வணங்குகிறார்கள். तौबी, அப்படி இருந்தும், तौबी, அப்படி இருந்தும் उसने उनके संकट पर दृष्टि की। அவர் அவர்களுடைய இடுக்கண்களிலே அவர்களை கண்ணோக்கினார். और 45 को देखिएगा, இன்னும் 45வது வசனத்தை பாருங்கள். उनके हित अपनी वाचा को स्मरण करके अपनी अपार करुणा के अनुसार तरस खाया। அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டார். 46 पद को देखिएगा, வசனம் 46. जो उन्हें बंधुए करके ले गए थे उन सब से उन पर दया कराई। அவர்களை சிறைப்பிடித்து வந்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். और इसलिए अभी बदल रहा है। ஆகையினால இப்ப மாறுகிறது பாருங்கள். 47 पद को देखेंगे, வசனம் 47. हे हमारा परमेश्वर यहोवा, எங்கள் தேவனாய கர்த்தாவே, हे हमारे परमेश्वर यहोवा, எங்கள் தேவனாய கர்த்தாவே, हम तेरे पवित्र नाम को धन्य करने के लिए நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி स्तुति करके तेरे विषय में बड़ाई करने के लिए உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி इन बातों को देख के இந்த எல்லா காரியங்களையும் கண்டு तू भला है, तू अच्छा है, तेरे करुणा सदा की है, நீர் நல்லவர், நீர் நன்மை செய்கிறவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, इसलिए दंडवत करते हैं। ஆகையினாலே நாங்கள் உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம். हम कुछ भी करते हैं, நாங்கள் என்னதான் செய்தாலும், हम तेरे विरोध में बलवा करें या कुछ भी करते हैं, நாங்கள் உமக்கு விரோதமாக என்னதான் ரெண்டகம் பண்ணாலும் நீ நன்மை செய்து तेरे लोगों के ऊपर ढाल करते हैं, உம்முடைய ஜனங்கள் மேலே பொறாமை கொண்டோம் நாங்கள். लेकिन तेरे भलाई में से तू जरा सा 1 इंच भी हटता नहीं है। प्रभु ஆண்டவரே, உம்முடைய நன்மையில ஒரு சின்ன காரியம் கூட விலகவே இல்லையே. प्रभु के नाम की स्तुति महिमा हो। தேவநாமத்துக்கு மகிமை. इसको कह के 48 पद में कहता है, இதை சொல்லி 48வது வசனத்திலே சொல்லுகிறதை பாருங்கள். इस्राएल का परमेश्वर यहोवा अनादि काल से अनंत काल तक धन्य है। இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். अनादि काल से अनंत काल तक धन्य है। அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். इसलिए सारी प्रजा कहे, ஆகையினாலே எல்லா ஜனங்களும் आमीन कहें। ஆமென் சொல்லுவதாக. इसलिए हम स्तुति करेंगे। அல்லேலூயா என்பார்களாக. आइए हम सब कोई खड़े हो जाएंगे।